கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வியாபாரிகளின் நெல் மூட்டைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஸ்டாலின் அரசு 15,000 நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் வைத்து தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் மனம் குமுறுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண் பாண்டியன், கடலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக விருத்தாச்சலம் அரசு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைந்தது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நாள்தோறும் நெல், உளுந்து, மணிலா, கம்பு, எள் உள்ளிட்ட பல்வேறு தானியங்களை விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது சம்பா சாகுபடிக்கான அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனைக்காக அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நாள்தோறும் இரவு பகலாக விவசாயிகள் கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பிபிடி நெல் ரகத்திற்கு 2,100 ரூபாய் வரை விலை போவதால் கடலூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டத்திலிருந்தும் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொண்டு வருகின்றனர். அவ்வாறு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு பாதுகாப்பு உள்ளதா என்றால் இல்லை என்றுதான் கூறலாம். காரணம் என்னவென்றால், இந்த ஸ்டாலின் அரசு வியாபாரிகளின் நெல் மூட்டைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை கூட இந்த விவசாயிகளின் நெல் மூட்டைகளுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக உள்ளது. அதாவது மாவட்டத்திலே பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விருத்தாச்சலம் என்றாலும் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது முற்றிலுமாக வியாபாரிகளின் ராஜ்யமாகவே உள்ளது. இதற்கு இந்த அதிகாரிகளும் உடனடியாக உள்ளனர். அதாவது வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக குடோன்களில் வைத்துள்ளனர். ஆனால் இந்த விவசாயிகளின் நெல் மூட்டைகள் குடோனில் வைக்க முடியாததால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள கழிப்பறை வரை அந்த திறந்த வெளியில் தங்களது நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து இரவு பகலாக ஒரு காத்திருக்கும் ஒரு அவல நிலைக்கு இந்த விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, தங்கும் வசதி என எவ்வித அடிப்படை வசதிகள் இல்லாமல் சுமார் 15,000 நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவசாயிகளின் பாதுகாவலன் என்று கூறக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசும் இந்த மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குடோன்களில் உள்ள வியாபாரி நெல் மூட்டைகளை உடனடியாக வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் விவசாய நெல் மூட்டைகளை வைக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அருண் பாண்டியன், விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.